ஷாலினி அண்ணா இங்க பாரு, இந்த நிலைமையில என்ன ஊருக்கு போக வேண்டாம் தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஐயோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா. அன்னைக்கு என்னண்ணா ஆச்சு? அந்த ருத்ரா தான் அண்ணி என்னமோ பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க ஆவேசமா கிளம்பி போனீங்களே, அந்த ருத்ராவை பாத்தீங்களா? அண்ணி அவ என்னண்ணா செஞ்சாலாம்? அண்ணா அதான் முதல்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அண்ணா என்னண்ணா, என்ன ஆச்சுன்னா சொல்லுங்க. ருத்ரா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. மகா காணாம போனதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சாதிக்கிறா. அண்ணா அது ருத்ரா அப்படிதான் சொல்லுவா. ஆனா எனக்கு அவ மேல மட்டும்தான் சந்தேகமா இருக்கு. அவ கேட்டதை நீங்க செஞ்சு கொடுக்காத வரைக்கும் அண்ணி அவ பணைய கைதிய புடிச்சு வச்சு எங்களை ஃபாலோ பண்ணி அவதானா கடத்திருப்பா. எனக்கும் அதே சந்தேகம் தான். அதனாலதான் ருத்ராவை கடுமையா வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவளால மகாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவளை நான் சும்மா விட மாட்டேன். அண்ணா அண்ணிய சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்கண்ணா, இல்லனா ஊர்ல யாருக்குமே என்னால பதில் சொல்லவே முடியாது. இப்பவே சிதம்பரம் அம்மா எனக்கு 4-5 டைம் கால் பண்ணிட்டாரு. அண்ணியும் நீ எப்ப ஊருக்கு வருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலண்ணா. இங்க நடந்தது எதையுமே மாமா கிட்ட சொல்லிடாத ஷாலினி. ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் இன்னும் 4-5 நாள் ஆகும். ஆனா பத்திரமா இருக்கும்னு மட்டும் மாமா கிட்ட சொல்லிடு. நான் எப்படியும் இன்னைக்கு நைட்குள்ள மகாவை கண்டுபிடிச்சிருவேன். முருகன் தான் மகா காணாம போன இடத்துல நல்லா தேடி பார்க்க சொல்லிருந்தேன். அங்க இருந்தா போன் பண்ணுங்க. முருகன் சொல்லுங்க. முருகன், அங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்களை வச்சு பள்ளத்துல இறங்கி தேட சொன்னீங்களா? ஏதாவது மகாவை பத்தி க்ளூ கிடைச்சதா? சார், இந்த பள்ளம் முழுக்க தரவா சர்ச் பண்ணி பார்த்துட்டோம் சார். மேடத்தை பத்தி எந்த தடயமும் கிடைக்கல சார். காட்டு மிருகங்கள் நடமாடுற இடம், ஏதாச்சும் புலியோ சிறுத்தையோ மேடத்தை இழுத்துட்டு போயிருக்கும்னு லோக்கல் ஆளுங்க சொல்றாங்க சார். ஸ்பாட்டுக்குள்ள இறங்கி பார்த்ததுல எனக்கும் கூட அப்படிதான் சார் தோணுது. நோ, என் மகாவுக்கு ஏதோ ஆயிருக்காது. அவன் நல்லா இருப்பா. அவளை எங்கேயாவது ருத்ரா கடத்திட்டு போய் ஒளிச்சு வச்சிருப்பா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அண்ணா நீங்க சொல்லும் போது கரெக்டா பக்கத்து வீட்டுல பூஜை மணி அடிக்குதுண்ணா. அதனால அன்னைக்கு நிஜமா எந்த ஆபத்தும் வந்திருக்காதுண்ணா. அவங்க நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுண்ணா. முருகன் சார், நீங்க ஆளுங்களோட போய் அந்த பள்ளத்துக்கு கீழே எந்தெந்த ஊருங்க இருக்குன்னு எல்லாமே லிஸ்ட் எடுங்க. அந்த ஊருக்குள்ள போய் தரவை செக் பண்ணுங்க. நான் இங்க ருத்ராவை விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சு மகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஓகே சார். மகாவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்க கூடாது. என்ன பயம் காட்டி பணிய வைக்கிறதுக்காக தான் அந்த ருத்ரா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ தோப்பூர் காட்டு பகுதிக்கு வந்தது மட்டும் உறுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் வேட்டையை நான் ஆரம்பிச்சிருவேன். அண்ணா எத்தனை நாளைக்கு நான் இப்படி அந்த ருத்ரா எதிர்த்து போராடிட்டு இருக்க போறேன்? இவர் அப்படியே அச்சாசெல்லாம் உங்கள மாதிரியே இருக்காரு. அதனால செத்து போன இவருக்கு பதிலா நீங்க இவரு மாதிரி இங்க வந்திருக்கீங்க. அண்ணன் இது எத்தனை நாளைக்கு நான் நீடிக்கும்? எவ்வளவு நாளைக்கு நீங்க அந்த ஜீவா சார் மாதிரி போலியா நடிப்பீங்க? வேண்டாம் அண்ணன், இது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. உங்களை ஜீவா நினைச்சிட்டு இருக்க அந்த ருத்ராவால உங்களுக்கு இன்னும் என்னென்ன ஆபத்து வருமோன்னு மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குன்னு. பேசாம இவரோட அம்மா தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ருத்ராவோட விஷயத்தை ஒப்படைச்சிட்டு என்னோட அண்ணன் விஜயா மாறுங்க அண்ணன். என்னென்ன யோசிக்கிறீங்க அண்ணன்? இவருக்கும் அந்த ருத்ராவுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அதுல நீங்க என்ன தேவையில்லாம மாட்டிக்கணும்? இவர மாதிரி நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கும் பிரச்சனை. ஐயோ அண்ணன், இதுக்கு என்னதானே முடிவு? இந்த பிரச்சனைய நீங்க எப்படி தீர்க்க போறீங்க?
அண்ணே, அந்த ருத்ரா கிட்ட ரொம்ப நாளைக்கு ஜீவா சார் மாதிரி உங்களால நடிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்னென்ன ஆகும்? ஏற்கனவே அவ ரொம்ப கொடூரமானவ, கொலை பண்ண கூட தயங்காதவ. அப்படிப்பட்டவளுக்கு நீங்க ஜீவா சார் இல்லன்னு மட்டும் தெரிஞ்சா அந்த ருத்ரா சும்மா இருப்பாளா? ஐயோ, இப்ப ஆடுற ஆட்டத்தை விட அவ பேய் ஆட்டம் ஆடுவா. அதனால சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைய நீங்க முதல்ல அவங்க கிட்ட ஒப்படைங்கன்னு. இல்லனா சீக்கிரமா அண்ணிய கண்டுபிடிச்சு எங்களோட ஊருக்கு வந்துடுங்கன்னு. இத தவிர இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வேற வழி எதுவுமே இல்லைன்னு. ஷாலினி, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். என்ன, நீ கொஞ்சம் தைரியமா இரு. அண்ணா, அண்ணிய முதல்ல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்பதான் என்னால தைரியமா இருக்க முடியும். ஷாலினி, ஐயா கொஞ்சம் இருங்க. இந்த பக்கத்து மலை மேல இருந்து யாராச்சும் பொண்ணுங்க விழுந்து கிடந்தாங்களா? அதை யாராச்சும் பாத்தாங்களா? இல்லைங்க சார், நான் அப்படி எதுவும் கேள்விப்படல. பயப்படாம தைரியமா சொல்லுங்க. போலீஸ்னு பயப்பட வேண்டாம். உங்களை அங்க எங்கன்னு கூட்டிட்டு போய் அலைய வைக்க மாட்டேன். தைரியமா சொல்லுங்க. இல்ல சார், நான் யாரையும் பார்க்கல சார். நான் வரேன் சார். ஏமா, பக்கத்துல உள்ள மலையில இருந்து ஏதாவது பொண்ணு விழுந்து கிடந்தாங்களா? யாராவது பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுமா. சொல்லுங்க. காட்டாத்து பக்கத்துல இருக்கிற வைத்தியர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குங்க. எங்க இருந்தோ தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அங்கதான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நிச்சயமா அது மகா மடமா தான் இருக்கும். வாங்க. என்னாச்சு? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார், ஒரு விவரமும் கிடைக்கல. அப்படியா? நான் விசாரிச்ச வரைக்கும் இங்க ஒரு வைத்தியர் வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வைத்தியம் பாக்குறாராம். அநேகமா நாம சந்தேகப்படுற பெண்ணா கூட இருக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க சார். விஷ ஜுரந்தாமா உன் புருஷனுக்கு வந்திருக்கு. நான் கொடுக்குற இந்த சூரணத்தை தினமும் காலையிலயும் மாலையிலயும் தேன்ல குழப்பி கொடு. ஒரு வாரத்துல சரியாயிடும். சரிங்க ஐயா. அப்புறம் இந்த வாரம் முழுக்க உன் புருஷனுக்கு முருங்கைக்காய் கொடுக்கப்படாது. தப்பி தவறி முருங்கைக்காயை சாப்பிட்டாருனா நான் கொடுத்துருக்கிற சூரணம் வேலை செய்யாது. ஞாபகம் வச்சுக்க. பார்த்து கூட்டிட்டு போமா. மெதுவா எந்திரிச்சு போங்க ஐயா. வரங்க வைத்தியரே. வாங்கம்மா. இங்க வைத்தியர் வீடு எது? இந்த வீடு தான் சார். இங்க இருக்காரு. வைத்தியரியா வணக்கம். வணக்கம். நாங்க நரசிங்கபுரத்துல இருந்து வர்றோம். மலை மேல இருந்து கீழே விழுந்த பொண்ணுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். அந்த பொண்ணு தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்க தான் வந்தோம். கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி நேத்து கொண்டு வந்தாங்க. நானும் வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 4-5 இடத்துல எலும்பு முறிஞ்சிருக்கு. மாவு கட்டு போட்டிருக்கேன். சரியா குணமாவறதுக்கு 1 மாசம் ஆகும். அந்த பொண்ணு நாங்க பார்க்கலாமா? ஓ, தாராளமா பார்க்கலாம். வாங்க வாங்க. சார், இந்த பொண்ணு தான் தேடி வந்தீங்களா? சார், இந்த பொண்ணா? நாங்க தேடி வந்த பொண்ணு இவங்க இல்ல.
அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்கய்யா வாங்க. எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் மகா மேடம் கிடைக்கலையே. எஸ்பி ஐயா வேற சீக்கிரம் கண்டுபிடிச்சு தகவல் கொடுக்க சொன்னாரு. அவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கலன்னு சொல்லிடுங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த ஊர்ல இருக்கிற எந்த ஏரியாலயும் இல்லையா? ஆமா விஜய், உங்க வைஃபை தேட நீங்க அனுப்பின டீம் எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த பள்ளத்தாக்கு ஏரியால 3 கிராமங்கள் தான் இருக்கு. அந்த 3 கிராமங்களையும் விசாரிச்சு பார்த்தாங்க. அங்க எங்கேயுமே உங்க வைஃப் இல்லையா? சார், என் வைஃப் எனக்கு கிடைக்கணும் சார். அவ கர்ப்பமா இருக்கா சார். அவளுக்கும் அவ சுமக்கிற என்னோட வாரிசுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சதானே சார் அவளை பாதுகாப்பா நான் அனுப்பிச்சு வச்சேன். இப்ப என்ன சார் இப்படி ஆயிடுச்சே சார்? இப்ப நான் என்ன சார் பண்ண முடியும்? என் வைஃப் திரும்பி வருவான்னு நினைச்சிட்டு இருக்கிற என் தங்கச்சிக்கு நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? அவ பத்திரமா திரும்பி வந்து சேர்ந்துருவான்னு நம்பிட்டு இருக்கிற என் மாமாவுக்கு நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? வேண்டாம் சார், இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது சார். இப்பவே நான் கிளம்பி போய் என் வைஃபை நான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் சார். மிஸ்டர் விஜய், கொஞ்சம் இருங்க. உங்களோட இந்த எமோஷனலும் அவசர புத்தியும் எப்பவுமே வெற்றியை கொடுக்காது, தோல்வியை தான் கொடுக்கும். என்ன சார் சொல்றீங்க? என் வைஃப் காணாம போயிட்டாங்கிற பதட்டத்துல நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அத அவசர புத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேற எப்படி சொல்றது? உங்க வைஃபையும் தங்கச்சியும் காப்பாத்தணும், அதே நேரம் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தானே நான் உங்களை அனுப்பி வச்சேன். நீங்க என்னடானா இந்த ஊருக்கு வந்ததுமே அந்த ருத்ராவோட சவாலை ஏத்துக்கிட்டு முன்ன பின்ன யோசிக்காம அவசர புத்தியை காட்டிட்டீங்க. அவ கொடுத்த 4 மணி நேரம் கெடுவுக்குள்ள ஜெயிக்க முடியாம அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கட்டின தாலிய நீங்களே அறுத்திருக்கீங்க. இப்போ உங்களோட அவசர புத்தியால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ருத்ராவோட அண்ணன் சேனா என் ஆபீஸுக்கு வந்து கோபத்துல குதிக்கிறான். உன் கையெடுப்ப கால் எடுப்பன்னு எங்கிட்டயே கத்துறான். கெடுவுல தோத்து போய் தாலிய கட்டிட்டு இப்ப எதுக்கு அறுத்துட்டு போனா அவனை சும்மா விட மாட்டேன்னு குதிக்கிறான். என்ன இதெல்லாம்? உங்களுக்கு எதுக்கு இந்த அவசர புத்தி? அவ கெடு வச்சானா அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிருப்பேனே. அதை செய்யாம நீங்களே எமோஷனல் ஆகி போராடி இருக்கீங்க. ஆனா ஜெயிக்க முடிஞ்சது உங்களால? ஜெயிக்க போற கடைசி நிமிஷத்துல அவ என்ன டைவர்ட் பண்ணிட்டா சார். என்னோட வைஃபையும் என் தங்கச்சியும் கொண்டுடுவேன்னு மிரட்டினா சார். அவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தான் நான் ருத்ரா கழுத்துல தாலியை கட்டிட்டேன் சார். இல்லனா அன்னைக்கு கட்டிருக்கவே மாட்டேன் சார். ருத்ரா பிறவியிலேயே கிரிமினல். அவகிட்ட நம்ம எச்சரிக்கையா தான் மோதணும். நம்மள எமோஷனல் ஆக்கி அவ நினைச்சதை சாதிக்க நினைப்பா. அதனால இனிமே அவகிட்ட மோதுறப்போ அவசரப்படாம நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. இத சொல்லத்தான் நான் நேர்ல வந்தேன். வேகத்தோட மோதுறதை விட விவேகத்தோட மோதுறது பெட்டர் இல்லையா? உங்க அட்வைஸை நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா இப்போ என்னோட முதல் வேலை காணாம போன என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதா. மகாவை கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் என் ஆட்டத்தை நான் ருத்ராவுக்கு காட்டுவேன். அப்புறம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ருத்ராவுக்கும் அவ ஃபேமிலிக்கும் ஆப்பு வைக்கிற அதிரடியா தான் சார் இருக்கும். அவ யாருங்கிறத எனக்கு காட்டிட்டா. ஆனா நான் யாருங்கிறத அவளுக்கு இனிமேதான் சார் காட்ட போறேன். போலீஸ் யூனிஃபார்முக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம கெடு வச்சு எனக்கு விளையாட்டு காமிச்சதுக்கு சரியான பதிலடி நான் கொடுப்பேன் சார். உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி ருத்ராவோட ஆட்டத்தையும் அவ ஃபேமிலியோட ஆட்டத்தையும் நான் அடக்குவேன் சார். இந்த ஊரை அவங்க பிடியிலிருந்து விடுவிச்சு காட்டுவேன் சார். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் சார். உங்க வில் பவரை நான் பாராட்டுறேன். நீங்க வெறுமனே எமோஷனல் ஆகி ருத்ரா கிட்ட மோதுறீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்த. ஆனா உங்க மன உறுதி என்னை பிரமிக்க வச்சிருச்சு. இந்த மன உறுதியோட நீங்க போராடினா கண்டிப்பா உங்க வைஃபையும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆட்டம் போடுற அந்த ருத்ராவையும் நீங்க ஜெயிப்பீங்க. இந்த ஊருக்கு விடுதலையும் வாங்கி தருவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் விஜய். தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன்.
ஓகே ஜீவா, அப்புறம் மீட் ஓகே சார். எல்லாரும் 24 hours அலர்ட்டா இருங்க. Yes, sir. ஓகேவா? Okay, ஏதாவது sir. இன்ஃபர்மேஷன் இருந்தா கன்வே பண்ணுங்க. Okay, sir. ஓகே. அண்ணா, எஸ்பி சாரும் நீங்களும் ஏதோ அபிஷியலா பேசிட்டு இருந்தீங்க. அதான் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப சொல்லுங்கண்ணா, அண்ணிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அவங்கள தேட நீங்க அனுப்புன ஆளுங்க அண்ணிய கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல ஷாலினி, அங்க இருக்கிற 3 கிராமத்திலயும் தேடி இருக்காங்க, விசாரிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா மகா அங்க இல்லையா? அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? பள்ளத்துல விழுந்திருந்தா அங்க இருக்கிற கிராமத்துல தானே இருக்கணும். ஆனா அங்கேயும் இல்லைன்னா எப்படின்னா? அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அண்ணி எப்படியாச்சும் கிடைச்சிருவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த நம்பிக்கை பொய்யா போயிருமோன்னு பயமா இருக்குன்னா. ஷாலினி ஷாலினி ஷாலினி, நீ எதுக்கும் பயப்படாத. மகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். எப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? அந்த 3 ஊர்லயுமே அண்ணி இல்லைங்கிறீங்க. அப்புறம் எப்படின்னு கண்டுபிடிப்பீங்க? எனக்கு என்னமோ அந்த ருத்ரா தான் அண்ணியை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பான்னு தோணுது. அவளை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் விசாரிச்சுங்கன்னா உண்மை கக்கிடுவான்னு. தகுந்த ஆதாரம் இல்லாம ருத்ராவை நம்மளால தொடவே முடியாதுமா. மகா காணாம போன நேரத்துல ருத்ரா அங்க இருந்தான்னு நிரூபிக்கிறதுக்கு வலுவான ஆதாரம் வேணும். அதுக்காக தான் நான் அவளோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். தோப்பூர் காட்டு பகுதியில அவ செல்போன் சிக்னல் இருந்துச்சுன்னு நமக்கு ஒரு ரிப்போர்ட் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவளை விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். ஷாலினி, நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். மகாவை தேடி தோப்பூர் காட்டு பகுதிக்கு மறுபடியும் நானே விசாரிக்க போறேன். சோ வீட்டுக்கு போட்டிருக்கிற போலீஸ் 24 hours காவல் இருப்பாங்க. அதனால நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும், புரியுதா? அண்ணா, எனக்கு எதுக்குன்னா போலீஸ் பாதுகாப்பெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்ல ஷாலினி, ருத்ராவால யாருக்கு எப்போ ஆபத்து வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. என் மேல இருக்கிற கோவத்துல அவ என்ன வேணாலும் செய்ய நினைப்பா. அப்போ நீ மட்டும் வீட்டுல தனியா இருந்து மாட்டிக்கிட்டேன்னா நான் என்ன ஷாலினி பண்றது? அதனாலதான் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பா நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படியே ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் பயந்து வாழ்றதுக்கு பதிலா நம்ம ஊருக்கே போய் நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது. அப்படிலாம் நினைக்காதம்மா. மகா கிடைக்கிற வரைக்கும் தான் நீ இங்க இருக்க போற. அப்படி நீ இங்க இருக்கிறப்போ உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கணும்ல. நான் வெளியே போயிருக்கிற நேரத்துல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதனாலதான் நான் 24 மணி நேரமும் வீட்டுக்கு போலீஸ பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்கேன். சோ நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். நான் போய் மகாவை கண்டுபிடிச்சிட்டு வரேன்.